அனைவரும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. அடுத்த 3 மணி நேரம் விருதுநகர், தேனி, மதுரை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு கனமழை. இதை பத்தாம் செய்தி குறிப்பில் பிரீஃபாக மட்டும் பார்க்க போறோம். இது கூடுதலாக எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமான கனமழை தரப்போகிறோம், எந்த செய்தி குறிப்பில் பிரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு வந்து மூணு இப்போ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 மணி நேரத்தில் 11 மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில மதுரை, விருதுநகர், திருச்சி, தஞ்சை, தேனி என 11 மாவட்டங்களுக்கு மழை வந்து வாய்ப்பு இருப்பதாக சொல்ல நிலையில இது கூடுதலாக எந்தெந்த மாவட்டத்துக்கு விட போயிடலாம் இந்த செய்திகளை பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழகத்துல கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல குறிப்பாக கடந்த நாட்களாக மழை வந்து அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. ஸோ நேற்றும் தமிழகத்துல பல்வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா மழை பெய்தது. இன்றும் நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழையும் கொட்டியதாக சொல்றாங்க. ஸோ அதை பொறுத்த மட்டும் குறிப்பாக நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. ஸோ இன்று காலை 10 மணி வரை தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது சொல்றாங்க. ஸோ இதன் பிறகு சாரல் மழையாக மழை பெய்து வருகிறது. இதனால காலையிலேயே பள்ளி, கல்லூரி செல்ல முடியாமல் மாணவ மாணவிகள் பரிதாபைக்கு அதாவது உள்ளாகினாக சொல்றாங்க. ஸோ இதே போல மயிலாடுதுறை, கடலூர், திருச்சி, நெல்லை குறிப்பாக எந்தெந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா தென்காசி என பல்வேறு மாவட்டங்களில் மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. ஸோ இந்த நிலையில தான் மாலை 4 மணி வரை 11 மாவட்டங்களில் சென்னை குறிப்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில இதன் தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் தமிழகத்துல இன்று மாலை 1 மணி வரை குறிப்பாக திண்டுக்கல், மதுரை, நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சை, தேனி, திருவாரூர், திருச்சி, விருதுநகர் ஆகிய 11 மாவட்டங்கள்ல லேசான இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான வந்து மழை பெய்யக்கூடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால சில இடத்துல பார்த்தீங்கன்னா தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்க வாய்ப்பு இருப்பதாக இந்த செய்திகளை சொல்ல வராங்க. ஸோ முன்னதாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா நேற்று பெய்த மழை வந்து அளவினை வெளியிட்டுள்ளது. இதன் விவரம் என்ன சொல்றாங்கன்னா மழையினோட அளவு குறிப்பாக வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா 13 சென்டிமீட்டரும், திருப்பூண்டி, நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா தலா 10 சென்டிமீட்டரும் பதிவாயிருக்கா சொல்றாங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருக்கிற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.